காசை சேவ் பண்றது முக்கியமா இல்ல காசை இன்வெஸ்ட் பண்றது முக்கியமா? என்ன பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் காசு சம்பாதிக்கிறது முக்கியம். அதுக்கப்புறம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் அதை சேவ் பண்ணணுமா இல்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்றது. சேவிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரே வித்தியாசம் தாங்க. சேவிங் எப்படி இருந்தாலும் காசுக்கு மோசமே போகாது, அதுக்கு ரிஸ்கே கிடையாது. சேவ் பண்ணது அது சேவிங்லே இருக்கும், சேஃபா சின்ன சின்ன ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்டு. பட் பிரின்சிபல் மோசமே போகாது. இன்வெஸ்ட்மெண்ட் சம்டைம்ஸ் அதை நம்ம கை விட்டு கூட போகலாம், ஆனா ப்ராஃபிட்டா கொடுத்தோம்னா நிறைய கொடுக்கும். சேவிங்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்க பிக்ஸட் டெபாசிட்ல போடுறது, நீங்க செக்ல போடுறது, நீங்க ஆர்டில போடுறது, போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ்ல போடுறது, கோல்டுல போடுறதுலாம் கூட சேவிங்ஸா இருக்கலாம். நீங்க நினைச்சா உடனே எடுத்துடலாம். அசலுக்கு மோசம் போகாது, உங்களுக்கு சின்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், சம்டைம்ஸ் அதிக ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். இது சேவிங்ஸ், நினைச்சா உடனே எடுக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்ற போது நீங்க ரியல் எஸ்டேட்ஸ்ல போடுறது, நீங்க ஷேர் மார்க்கெட்ல போடுறது, நீங்க ஸ்டார்ட் அப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, பிசினஸ்ல போடுறது, இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வரும். இதுலயும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அசல் மண்ணுல போடுறது மோசமாகாதுன்னு நீங்க சொன்னாலுமே பட் என்னன்னா கண்டிப்பா பிரின்சிபல் மோசம் போகாது, ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஆனா நீங்க நினைச்ச உடனே அதை என்கேஷ் பண்ண முடியுமானா அது டவுட்ஃபுல். ப்ராஃபிட்டபிளா நீங்க என்கேஷ் பண்ணணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் என்கேஷ் பண்ணணும். இது இன்வெஸ்ட்மெண்ட். சோ earn to survive, save to sustain, invest to grow.